வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று 47,800 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 47,600 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனாக இருந்து சில்வர் மார்க்கெட் ஓரளவு அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அதுக்கு நம்ம கவனமாக இருக்கிற நினச்ச இடம் தான் 47,600. இது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் கரெக்டாக இந்த 47,600 நின்று பிரேக் அவுட் எடுத்தனால தான் ப்ரைஸ் வந்து 48,330 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. சரி, ப்ரைஸ் ஓப்பனிங் அப்போவே பார்த்திங்கன்னா நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் செல்லிங்க்கு சாதகமாக மார்க்கெட் இருக்குது, இப்போதைக்கு தற்காலிகமாக பையிங்க்கு சாதகமான மொமெண்டம் இல்லை அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஏன்னா ப்ரைஸ் ஓப்பனிங்லேயே கேண்டில்ஸ்டிக்கோட கலரை வந்து உங்களுக்கு ரெட் கலரில் காமிச்சு ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இல்லை, ப்ரைஸு ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. 48,020 அப்படின்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதனால் அது வரைக்கும் போக முயற்சி செஞ்சு அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறப்போ திருப்பியும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக தான் இருக்குது, பையிங்க்கு சாதகமாக இல்லை அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் மார்க்கெட் நேராக கீழே வந்து 47,600 பிரேக் பண்ணி 47,400 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே அதால் நிற்க முடியாமல் மறுபடியும் 47,600 சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. தொடர்ந்து அதால் மேலே போக முடியல. எல்லா இடத்துலையும் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் செல்லிங்க்கு சாதகமாக தான் மார்க்கெட் இருக்கிற மாதிரி நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 47,600 அப்படின்ற இடத்துல பல முறை கீழே வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஆனால் அதால் கண்டிப்பாக கீழே வந்து நிற்க முடியல. ட்ராப் ஆகிற இடத்துல ஓரளவு பையிங் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் இதே இடத்துல இருந்து தான் 47,400 அப்படின்ற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பல முறை இருந்து தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதே காரணத்தினால 47,400 மறுபடியும் பையிங் நடந்து மார்க்கெட்டை 47,600க்கு மேலே கொண்டு போய் ஓரளவு 47,800 பக்கமாக ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நேற்று ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். புதிய ஹை அதால் க்ரியேட் பண்ண முடியலை, புதிய லோவும் க்ரியேட் ஆகலை. ப்ரைஸ் க்ளோசிங் நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. எங்கே ஓப்பன் ஆச்சு அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டோடைய ட்ரேடிங் ஜோன் முழுக்கவே முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ட்ரேடிங் ஜோனுக்கு உள்ளேயே அடங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும். ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சாதகமாக நியூட்ரலாக இருந்திருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங் வந்து முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் கூட ரொம்ப கம்மியாக இல்லாமல் ஓரளவு நியூட்ரல் மார்க்கெட். அதாவது நேற்று என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரைஸ் ஓரளவு செல்லிங்க்கு வந்து திருப்பி பையிங்க்கு மாறி இருக்குது கடைசியாக. ஸோ இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் இன்றைக்கி மார்க்கெட் மறுபடியும் 47,700 அதாவது நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் க்ளோசிங்க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இது வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம கணிக்கிறோம். கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா ருப்பி டாலர் வேரியேஷனால் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற ப்ரைஸ் டைரக்ஷன் வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. அப்படின்னா என்னென்னா அது கொஞ்சம் பையர்ஸுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ். அப்படின்னா நம்ம மறுபடியும் கவனத்தில் வைக்க போகிற இடம். ஏன்னா ஏற்கனவே நேற்று மார்க்கெட்டில் ஃபுல்லாக பார்த்தோம், பல முறை 47,600க்கு கீழே வர சமயத்தில் சார்ட்டிங் டூல் ரெட் கலர் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். அதனால் இன்றைக்கி இந்த ஜோன் 47,600 அப்படின்ற இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்க போகுது. இன்றைக்கி மார்க்கெட் இந்த 47,600 சப்போர்ட் எடுத்து 48,000க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வந்தது அப்படின்னா மார்க்கெட் திருப்பி 48,560 அப்படின்ற ஜோனை தொடர்றதுக்கு முயற்சி எடுத்து கண்டிப்பாக அது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த மாதிரி 47,600 சப்போர்ட் எடுக்காமல் 47,600 மறுபடியும் ஏன் இந்த 47,600 பல முறை பார்த்துட்டோம். இங்கே தொடர்ந்து பாருங்கள்,
February 19ஆம் தேதியிலேருந்து இந்த இடத்த ஏற்கனவே மார்க்கெட் தெளிவாக நோட் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லா நாளும் February 19ஆம் தேதியிலேருந்து எல்லா நாளுமே இந்த இடத்துல ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்கு. 47,600 தொடாத நாளே இல்லை. எல்லா நாளும் இந்த இடத்துல வந்துடுச்சு. மறுபடியும் இந்த இடத்துல வருதுன்னா ஏற்கனவே அங்கே பிளாட்ஃபார்ம் போட்டாச்சு. 47,600 முக்கியமான இடம்னு ஏற்கனவே மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அது முக்கியமான இடம். ஒன்று அந்த 47,600 சப்போர்ட்டை கொடுத்து மார்க்கெட்டை ஃபுல்லாக மேலே தள்ளணும். அப்படி இல்லைன்னா தற்காலிகமாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலையும் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்க, எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.